पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम् ओम। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 8வது சாப்டர் அக்ஷர பிரம்ம யோகத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த அக்ஷர பிரம்ம யோகத்துல நேற்று கிளாஸ்ல 19வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 18, 19 இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 17, 18, 19 இதெல்லாம் காலத்தை பற்றி பார்த்தீங்கன்னா விசாரம் பண்ணுது. இந்த காலத்தை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா எதுக்காக சுவாமி காலத்தை பேசணும் அப்படின்னா 2 காரணத்துக்காக. ஒன்று பார்த்தீங்கன்னா வைராக்கிய அர்த்தம், ஃபுல்லாக வைராக்கிய மரத்துக்காக இது சொல்லிட்டு இருக்கு. 2வது அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி போகணும். வைராக்கியத்தோட முக்கியமான காரியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தாண்டி போகணும் நம்ம. அப்போ ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா 17வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா சகஸ்ர யுக பரியந்தம் யத்தகர் பிரம்மனோ விதுகு. 1000 வருஷங்கள் தேவ யுகங்கள் பார்த்தீங்கன்னா சகஸ்ர யுக பரியந்தம் அகரியத் பிரம்மனோ விது. பிரம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பகல் 1000 யுகங்கள் தேவ யுகங்கள். அதே மாதிரி ராத்திரியும் பார்த்தீங்கன்னா 1000 யுகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. 18வது சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்தாத் வியக்தய சர்வாக பிரபவந்தி அகராகமே ராத்திரியாகமே பிரலீயந்தே தத்ரைவ அவ்யக்த சஞ்ஞகைஹி சஞ்ஞகே. இந்த 18வது ஸ்லோகம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அவ்யக்த தத்துவத்தை பத்தி பேச ஆரம்பிச்சு. ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம எப்போ எடுத்துக்கணும். 2 சப்தங்கள் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். ஒன்று அவ்யக்தம், இன்னொன்று அவ்யாக்கிருதம் அப்படின்னு. 2 ஒரே தான். வெளிப்படாத தத்துவத்துக்கு பேர் அவ்யக்தம் அவ்யாக்கிருதம்னு பேர். எங்கெல்லாம் அவ்யக்தம்னு பயன்படுத்துதோ அங்கெல்லாம் வெறுமனே மாயைய சொல்றது. எங்கெல்லாம் அவ்யாக்கிருதம்னு வார்த்தை வருதோ அங்கெல்லாம் ஈஸ்வரனை எடுக்கணும். 2 ஒண்ணுதான். ஆனா தனிப்பட்ட முறையில சொல்லும் போது அவ்யக்தம்னு சொல்லுவோம் மாயைய. ஈஸ்வரனை சொல்லணும் போது என்ன பண்ணுவோம், மாயையோடு சேர்ந்து இருக்கிற சைத்தன்யம் தான் ஈஸ்வரன். மாயை இல்லாம ஈஸ்வரன் இல்லை. அவரை சொல்லும் போது என்ன பண்ணுவோம், அவ்யாக்கிருதம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வித்தியாசம், அவ்யாக்தம் அவ்யாக்கிருதம். இந்த காலம் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது மனுஸ்மிருதிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா பாகவதத்திலையும் சொல்ற மாதிரி காலம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு தண்டம் மாதிரி, கால தண்டம். அந்த கால தண்டத்துல பார்த்தீங்கன்னா எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திரிசூலம் மாதிரி 3 குணங்கள் பார்த்தீங்கன்னா மாயையோடது 3 குணங்கள் இருக்கு. இந்த மொத்தமும் பார்த்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார், மாயையோட காலத்தை வச்சுக்கிட்டு தான் இதை எல்லாத்தையும் ஆட்டி படைக்கின்றார். யோக சாஸ்திரத்துல சொல்லும்போது டைம் ஸ்பேஸ் மேட்டரை பத்தி பேசும்போது ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த 3த்தையும் பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாது. இந்த காலம்ன்றதையும் அதே மாதிரி ஸ்பேஸையும் இடத்தையும் வஸ்துவையும் பிரிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா பிரிக்க முடியாது. யோக சூத்திரம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம பின்னாடி வருவோம். உங்களுக்கு அத்வானம் அப்படின்னு காலத்தை பிரிக்கிறாங்க. ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க சாஸ்திரக்காரர்கள். இந்த டைம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் பரமஹம்சானந்தா அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா இது மேட்டர். இந்த தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா மேட்டர் தானே. இந்த மேட்டர் பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்துச்சு, பரமஹம்சானந்தானாவே என்ன ஆகிடும், பிறந்த தேதி இதுக்குன்னு ஒரு காலம் பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்துடும். அப்போ இந்த மேட்டர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உற்பத்தி இருக்குது, மேனுஃபேக்சரிங் டேட் இருக்குது, அதே மாதிரி எண்டு டேட்டும் இருக்குது, எக்ஸ்பைரி டேட்டும்.
இந்த இந்த பரமஹம்சானந்தான்னு சொல்லும் போதே இந்த தேகத்துக்கு 2 காலம் வந்துருது. கூடவே பாத்தீங்கன்னா என்ன வந்துருது, எந்த இடத்துல இருக்கார், திருவண்ணாமலையில இருக்கார். அப்ப அந்த ஸ்பேஸும் வந்துருது. திருவண்ணாமலையில எங்க இருக்கீங்க, திருவண்ணாமலையில ரமணாசிரமம் யோகி ஆசிரமம் பக்கத்துல இருக்க. யோகி ஆசிரமம் பக்கத்துல எங்க இருக்கீங்க, என்னோட டெரஸ்ல இருக்க. டெரஸ்ல என்ன இருக்குங்க, என்னோட ஆசனத்துல இப்ப உட்காந்து. அப்ப லிமிட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. அப்போ ஒரு மேட்டர்னு சொல்லும் போதே அந்த மேட்டர் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, டைம் பவுண்ட் ஆயிடுது, ஸ்பேஸ் பவுண்ட் ஆயிடுது. அப்ப இந்த 3த்தையும் பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3த்தையும் பாத்தீங்கன்னா நம்ம பிரிக்கவே முடியாது. அப்போ நம்ம பாத்தீங்கன்னா லிபரேஷன் ஆகணும் அப்படின்னா அந்த 3த்தையும் தாண்டி போகணும் அப்படின்னா சில இடங்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஸ் பாத்தீங்கன்னா இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு இதை தாண்டி போறதை பத்தி சொல்லும், மேட்டரை தாண்டி போறது. சில இடத்துல பாத்தீங்கன்னா பிரம்மத்தை பாத்தீங்கன்னா சர்வ வியாபகம்னு சொல்லி, நான் ஆத்மா சர்வ வியாபகமா இருக்கு, இந்த தேகம் நான் இல்லைன்னு சொல்லி இந்த தேகத்தை தாண்டி அன்லிமிட்டுக்கு போறதை பத்தி பேசும். சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா காலத்தை தாண்டி போறதை பத்தி பேசும். அமிர்தத்துவமேதி, அமிர்தமாகின்றான், சாகாதவன் ஆகின்றான் அப்படிலாம் சொல்லும் போதெல்லாம் காலத்தை தாண்டி போறதை பத்தி. அப்ப இந்த 3 டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா மோட்சம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த காலம் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு இடத்துல இந்த 3 தேச கால வஸ்து, இந்த 3 சொல்றோம்ல, இந்த 3 எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துக்கு பேர் தான் அவ்யக்தம் அப்படின்னு பேர். அந்த அவ்யக்தம்ன்ற மாயா தத்துவம் பாத்தீங்கன்னா அதுதான் மூல காரணமா இருக்கிறது. அந்த மூல காரணமா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அங்க அவ்யக்தம் அப்படின்னாவே அவ்யக்தம் அவ்வியாக்கிருதம் இந்த 2 ஒண்ணுதான். இந்த 2த்துக்கோட லட்சணம் என்ன அப்படின்னா, எப்போ எது பண்ணாலும் அவ்யக்தம் அவ்வியாக்கிருதம் அப்படின்னா வெளிப்படாதது ஒரு மீனிங். அங்க வெளிப்படாதுன்னா என்ன வெளிப்படலை அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா தேசகால வஸ்து. அப்போ அவ்யக்தம் அவ்வியாக்கிருதத்துக்கு லட்சணம் பண்ணும்போதே சாஸ்திரங்கள் என்ன பண்ணுது, சாஸ்திரக்காரர்கள் என்ன பண்றாங்க, அவ்வியாக்கிருதம் அவ்யக்தம் அப்படின்னா தேசகால வஸ்து சூன்யக அவ்வியாக்கிருதக அப்படின்னு ஒரு லட்சணம் பண்றாங்க. எந்த இடத்துல தேசமும் காலமும் மேட்டரும் பாத்தீங்கன்னா இல்லாமல் இருக்கிறதோ, வெளிப்படாமல் இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா அவ்யக்தம் அவ்வியாக்கிருதம் அப்படின்னு பேர். இந்த பிரம்ம தத்துவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல மனுஸ்மிருதியில பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஸ்லோகங்கள் இருக்கு. மனுஸ்மிருதியில சொல்லுது பாத்தீங்கன்னா, அந்த பகவான் சுத்த பிரம்ம தத்துவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையோட தன்னோட மாயையோட சேருது இல்ல, அதை பத்தி பேசுது. யோ மொத்தம் 7வது 1, 7ன்னு போட்டுங்க. 1, 7, 8, 9, 2, 3 ஸ்லோகங்கள் நான் சொல்றேன் மனுஸ்மிருதியில இருந்து. அத சொல்லுது, யோ அசாவதீந்திரிய கிராஹ்யக சூக்ஷ்மோ அவ்யக்த சனாதனக சர்வபூதமயோ சிந்தியோ சயேவ ஸ்வயம் உத்பவௌ. இந்த பரமாத்மா பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதீந்திரிய கிராஹ்யக, இந்திரியங்களால் அறிய முடியாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோட கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இந்திரியங்களால் அறிய முடியாது. அந்த பரமாத்மாவை இந்திரியங்களால் அறிய முடியாது. ஏன் சுவாமி அப்படின்னா, ஈஷாவாசியம் சொல்லுது, இந்திரியங்கள் இருக்கா, இந்திரியங்களுக்கு அப்புறம் மனசு இருக்கு, மனசுக்கு அப்புறம் புத்தி இருக்கு, புத்திக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அவ்யக்தம்ன்ற மாயா தத்துவம் இருக்கு. அப்போ மனசு புத்தி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராணன் கூட சேர்த்தீங்க, பிராணன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ்யக்தம்ன்ற மாயா தத்துவம். இந்த 4 லேயரா தடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த இந்திரியங்களால இந்த அவ்யக்தத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்க முடியாது. தடையா இருக்கு. வால் மாதிரி 4 வால் இருக்கு, அதனால நம்மளால பார்க்க முடியாது. அதீந்திரிய கிராகியக, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அதிசூக்ஷ்மம், அணுக்கும் அணுவானவர். அவ்யக்தக, அவருக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா, அந்த பரமாத்மாவுக்கு பேரும் அவ்யக்தம்னு பேரு. இதான் பியூட்டி. என்னன்னா, பரமாத்மா பிரம்ம சுத்த பிரம்ம தத்துவத்துக்கும் பேர் அவ்யக்தம், வெளிப்படாதவர். மாயா தத்துவத்துக்கு பேரும் அவ்யக்தம், வெளிப்படாதது. இந்த 2 தத்துவங்களும் அவ்யக்தம் சொல்லப்படும். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். 2மே வெளிப்படாத தத்துவம். இது என்ன பண்ணுது, இந்த பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வபூதமயோ, இவர் பாத்தீங்கன்னா எல்லா பூத்தங்களாவும் அவர்தான் இருக்கார். சர்வம் பிரம்மமயம் ஜெகத், அவர்தான் சர்வமா இருக்கார். அதே நேரத்தில் அவரை சிந்திக்க முடியுமா சுவாமி அப்படின்னா, அச்சிந்தியகா, இந்திரியங்களுக்கும் அவர் விஷயம் இல்லை, மனசுக்கும் விஷயம் இல்லை.
ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு புத்திக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அவ்வியக்தம் சொல்ற மாயா தத்துவம் இருக்கு. அவ பெரிய பிளாக் ஹோல் இருக்கு. அந்த பிளாக் ஹோலை தாண்டி இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நம்ம என்ன பண்ண முடியறதில்ல, அறிய முடியறது இல்லை. அப்போ மனசுக்கும் புத்திக்கும் அது விஷயம் இல்லை. சயேவ ஸ்வயம் உத்பவம். அந்த பரமாத்மா எப்படி உண்டானார்? நம்ம எப்பவுமே காரண காரியத்தை கேட்போம். அவர் இருக்கார் அப்படின்னா அவர் எப்படி உண்டானார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா சுயமாக உண்டானவர். அவருக்கு காரண காரியம் எதுவுமே இல்லை, அவர் பாட்டுக்கு இருக்கார் அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த பரமாத்மா என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்த பிரம்மம், மனசுக்கு வாக்குக்கு இந்திரியங்களுக்கு எட்டாத அந்த சுத்த பிரம்மம் சுயம்புவா இருக்கிறது. அது எப்படிப்பட்டதா இருக்கு? சர்வமயமா இருக்கு, எல்லா பூதங்களாம் எல்லாமும் அது இருக்கு. அப்படிப்பட்டது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சோ அபிதாய அபிதாய ஷரீராத் ஸ்வாத் சிஸ்ருக்ஷுர் விவிதா பிரஜாஹ அபயேவ அபயேவ சஸ்ருஜ்ய ஆதௌ தாசு பீஜம் அவசிருஜத்து. ரொம்ப சின்னதா இருக்கு அக்ஷரம், பிரிண்ட் அவுட் போடணும். படிக்கிறதுக்கே முடிய மாட்டேங்குது, என்ன இருக்குன்னு பூச்சி வருது. 2வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, அந்த பரமாத்மா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்கும்போது, அந்த பரமாத்மா என்ன பண்ண சுயமா அவர் உண்டாயிருக்கார், சுத்த பிரம்மம். அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிருஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா அவருக்குள்ளார ஒரு ஆசையானது உண்டாச்சு. எப்பவுமே ஆசை உண்டாகுதுனாவே என்ன அர்த்தம் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, சுத்த நிர்குண நிராகாரத்துக்கு எந்த ஒரு ஆசையும் உண்டாகாது, அதுல எதுவுமே இல்லை. ஆசை உண்டாகணும்னா மனம் புத்திலாம் இருக்கணுமே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த உபாதியும் இல்லாததுனால சுத்த நிர்குணம் எப்பவுமே கிரியேஷன்ல ஈடுபடாது. அந்த சுத்த நிர்குணம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மாயையினால இருக்கு. தன்னுடைய மாயையினால வந்து பாத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருக்கு இது. சோபித்வாய ஷரீராத் ஸ்வாத் சிஸ்ருக்ஷுர் விவிதா பிரஜாஹ அபயேவ சசர்ஜாதௌ தாசு வீர்யம் அவாஸ்ருஜத். இது வந்து மாண்டூக்கிய இதுல வந்து நம்ம மனுஸ்மிருதியில 1:8. இதுல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா முதல் காரியமா என்ன பண்ணார், தானை அதிகமா எல்லாமா ஆகணும்னு ஆசை கொண்டார். எப்ப ஆசை வரும் அப்படின்னா, தன்னுடைய மாயையோடு சேர்ந்து. ஒருத்தனுக்கு பேச்சுலரா இருக்கான், பேச்சுலரா பிரம்மச்சாரியா இருக்கிறவனுக்கு நான் பலவாக ஆவேன் அப்படின்னு ஆசை வருமானா, ஆசை வரும். ஆசை வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அவனுக்கு எப்போ வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஆசை எப்போ வரும், மேரேஜ் பண்ணதுக்கு பிறகு, ஒய்ஃப் ஆனதுக்கு பிறகுதான், கிரகஸ்தன் ஆனதுக்கு பிறகுதான் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசை வரும். அதே மாதிரி சுத்த பிரம்மம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாயான்ற தத்துவத்தோட, மாயை எப்படிப்பட்டது, தன்னோட அபின்ன சக்தி, தன்னோட அபின்ன சக்தியோட இருக்கிற மாயையோட சேர்ந்த பிறகு அதுக்குள்ளார ஒரு இச்சை வருது. அகம் பகுஸ்யாம் பிரஜா ஏதி, நான் பலவாக ஆவேன் அது அப்படின்னு ஒரு ஆசை வந்தோன்னு, எப்படி ஒரு ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா மனைவியின் இடத்துல தன்னுடைய வீரியத்தை வந்து பாத்தீங்கன்னா விடுறாரோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் தெளிவா சொல்லுது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பீஜத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார், அப்பயேவ. வீரியம் எப்படி இருக்கும், ஜலதத்துவம் தானே. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் தன்னுடைய வீரியத்தை, ஜலத்தை என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிருஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயமா ஜலத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டார். இந்த ஜலம்ன்றது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜலவாச்சகம் கர்மவாச்சகம் சொல்லுவோம். ஜலம் எங்கெல்லாம் ஜலம் இருக்கோ, கர்ம காண்டத்துல முதல் காரியம் வந்து பாத்தீங்கன்னா அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக அப்படின்னு ஆச்சமனத்துல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியம் சம்பவிக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்தரணியில வந்து பாத்தீங்கன்னா ஆச்சமனம், ஒரு ஜலம், ஒரு ஒரு பூந்து தண்ணி எடுத்து கையில வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், சங்கல்பம் பண்ணும் போது ஜலத்தை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணும். எல்லா சங்கல்பகம் மம பாத்து சமஸ்த துரிதேக்ஷ துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்றோமோ அந்த சங்கல்பத்துக்கெல்லாம் ஆதாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜலம். அப்ப எங்கெல்லாம் ஜலவாச்சகம் இருக்கோ அங்கெல்லாம் சங்கல்பம்னு அர்த்தம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில வீரியத்தை ஜல தத்துவத்தை விட்ட மாதிரி
பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார், தன்னுடைய சங்கல்ப ரூபமான ஜலத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட ஒய்ஃபா இருக்கிற மாயாயின் இடத்துல என்ன பண்ணார், விட்டார். விட்ட மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு சுவாமி அதுல இருந்து அப்படின்னா ததண்டம் அபவது. அந்த அந்த விதுல இருந்து என்ன ஆச்சு, கர்ப்பம் உண்டாகுமா? எப்பவுமே என்னதாகும், வீரியம் விட்ட மாத்திரத்துல கர்ப்பம் கன்சீவ் ஆவாங்க ஒய்ஃப். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஒரு சங்கல்பத்தை விட்ட மாத்திரத்துல ஒரு கர்ப்பமானது உண்டாயிற்று. அண்டம் ஒரு முட்டை உண்டாச்சு. ததண்டம் அபவது தைமம் சகஸ்ர அம்சும் சமப்பிரபம் தஸ்மின் ஜக்ஞே ஸ்வயம் பிரம்மா சர்வலோக பிதாமகः. ஒரு அருமையான ஸ்லோகம் இதற்கு. என்ன பண்ணாருன்னா ஒரு அண்டமானது உண்டாயிற்று. கர்ப்பம் எப்படி உண்டாச்சு சேம் அப்படியே வந்து சிருஷ்டியை பத்தி சொல்லுது. ஒரு ஒய்ஃபோட 4 மாசத்துக்கு மேல வயிறு எப்படி பெருசா ஆகி ஒரு 10 மாசம் வரைக்கும் மெதுவா குரோப் ஆகுமோ அதே மாதிரி ஒரு முட்டை வந்து பாத்தீங்கன்னா உண்டாச்சு. அந்த முட்டையில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய பிரகாசத்துக்கு சமமா ஒரு பிரகாசம் உண்டாச்சு. எப்படி காலையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூரியனை பார்த்தோம்னா கோல்டு கலர்ல தெரியுமோ, ஈவினிங்ல பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கோல்டு கலர்ல இருக்குமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூரிய பிரகாசத்தோடு கோல்டு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிற்று. அந்த அங்கம் வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்டா பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்டத்துக்குள்ளார தானே வந்து பாத்தீங்கன்னா குழந்தையாக பிரம்மாவாக வெளிப்பட்டார். யார் வெளிப்படுறா, ஹஸ்பண்டோட வீரியம் தான் ஹஸ்பண்டோட சாரம். ஒரு கணவனோட சாரம் மொத்த சாரமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீரியமாயி வீரியம்தான் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பைக்குள்ளார போகுது. அதே மாதிரி பகவான் தான் என்ன பண்ணார், அண்டத்துக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பராக ஆனார். அந்த முட்டைக்கு என்ன பேரு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பகான்னு பேரு. ஈஸ்வரன் சுத்த சைத்தன்யம் மாயையோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனாகிறார். ஆசைப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தை வீரியத்தை விட்டார். வீரியம் என்னாச்சு அப்படின்னா ஒரு ஹிரண்ய கர்ப்பம்னு ஒரு கோல்டு கலர் எக் ஆச்சு. அந்த கோல்டு கலர் எக்குக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அந்த ஹிரண்ய கர்ப்பர்ன்ற சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பைக்குள்ளார ஒரு தானே வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்னவானார் அப்படின்னா பிரம்மாவாக உதயமானார். அந்த பிரம்மாவா ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹிரண்மயமான அண்டத்தோடு சேர்ந்து இருக்கிற அந்த ஆளுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜலம். ஜலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளார ஃப்ளூயிட் நம்ம சொல்றோம்ல, கர்ப்பப்பைக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கா, அந்த தண்ணிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எப்படி கரு இருக்கோ அதே மாதிரி ஜீவர்களுடைய கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜலம் பார்க்கடல் நம்ம சொல்றோம். அந்த ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் வந்து பாத்தீங்கன்னா சயனம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்பன்னு பேரு. பிரம்மான்னு அவருக்கு தான் பேரு. இத வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. ஆப்போ ஆப்போ நாரயிதி புரோக்தா ஆப்போ வை நரசூனவஹ தாயதஸ்யாயம் அயனம் பூர்வம் தேன நாராயண ஸ்மிருதஹ. முக்கியமான ஸ்லோகம் சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்போ நாரயிதி புரோக்தா. நாராயணன்ற சப்தம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜலம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்களுடைய கர்மா வந்து பாத்தீங்கன்னா அநேக கோடி கர்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா அந்த கர்ப்பத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூயிடா அங்க இருக்கு. நிணநீர் நம்ம சொல்லுவோமா, அந்த தண்ணிக்குள்ளார எப்படி ஒரு கர்ப்பம் படுத்திருக்குமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பார்க்கடல்ல அவர் பள்ளி கொண்டிருக்கார். ஆப்போ நாரயிதி புரோக்தா. அந்த ஜலத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா நார அப்படின்னு பேர். அந்த நாரத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஆப்போவை நரசூனவஹா. அந்த ஆப்போக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த ஜலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜலத்துக்கு பேர் வந்து நாரன்னு பேரு. அவைகள் தான் ஜீவர்களுடைய கருமா, ஜீவ சமூகம். நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம இனிமே பார்க்கடல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாராயணெல்லாம் பார்க்கறோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நல்லா தெரியணும். அதுக்காக தான் இந்த ஸ்லோகங்கள் நான் சொல்றேன். கர்ப்பப்பைய மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும். அண்டம் உருண்டையா இருக்குமா வந்து வேற எதையாவது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா உருண்டை முட்டை மாதிரியே
ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இந்த அண்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தா யதஸ்யாயனம் பூர்வம், தா யதஸ்ய அயனம் பூர்வம், அந்த கர்ப்பப்பைக்குள்ளார இருக்கிறது வந்து குழந்தை அசையும்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெளியில வருதோ குழந்தை, அதே மாதிரி ஒரு அயனத்தை ஒரு பாதையை உடையவர் எவரோ தேன நாராயண ஸ்மிருதா. எப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட வீரியம் உள்ள போச்சோ, எப்படி குழந்தை வந்து கருத்தரிக்குதோ, எப்படி வெளியில வருதோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதையை உடையவருக்கு பேரு நாராயணகன்னு பேர். அயனம்னா பாதைன்னு அர்த்தம். இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பத்திலிருந்து வெளிவந்தார். வெளியில வந்தோன்னு அவருக்கு என்ன பேர் கிடைக்குது அப்படின்னு கேட்டா பிரம்மான்னு பேர். கர்ப்பத்தில் இருக்கிற வரைக்கும் ஹிரண்ய கர்ப்பர், கர்ப்பத்திலிருந்து வெளியில வந்த பிறகு அவருக்கு பேர் பிரம்மான்னு பேர். அப்ப அந்த கர்ப்பத்துக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்றோம் பாத்தீங்களா, மேல இருக்கிற கோல்டு கலர் எக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்யர, அதோட கர்ப்பத்துக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹிரண்ய கர்ப்பரோட கர்ப்பத்துக்குள்ளார கோட்டிக்கணக்கான அண்ட பிரம்மாண்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பத்துக்குள்ளதான் இருக்கோம். இதுல இருந்து வெளியில வந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில வந்தது பிரம்மான்னு பேரு. பிரம்மா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரியேஷனை எல்லாத்தையும் பண்றார். பகல் ஃபுல்லா கிரியேஷன் பண்றார். பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றார், இந்த கர்ப்பப்பைக்குள்ளார வந்து இவரோட நெஸ்ட் அதுதான், அதுக்கு பேர் தான் அவ்யக்தம்னு பேரு. அதுக்குள்ளார போய் தூங்கி போகின்றார். கர்ப்பத்துக்குள்ளார போய் தூங்கி போகின்றார். அந்த கர்ப்பம் எது அப்படின்னா அவ்யக்தம். திரும்ப பகல் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து திரும்ப பிரம்மா வெளிப்படுகிறார். வெளிப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகிறார், இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் படைக்கின்றார். திரும்ப உள்ள போய் தூங்கிடுறார். நம்ம எப்படி பண்றோமோ அதே காரியத்தை பண்றார். ஆனா நம்ம எங்க தூங்கி போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தூங்குற ஸ்டைல பாருங்களேன். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். சின்ன வயசுல எல்லாம் குழந்தைங்களா அந்த கர்ப்பப்பையில இருக்கிற மாதிரி தூங்குறது இருக்கு பாத்தீங்களா. நம்ம எல்லாரும் சைட்ல படுத்து இப்படிதானே தூங்குறோம். அந்த தூக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பத்தோட விஷயம், அண்டம். இதே மாதிரிதான் பிரம்மாவும் கூட வந்து பாத்தீங்கன்னா தூங்கி போறார். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 18வது சொல்லுது, அவ்யக்தாது வியக்தய சர்வாகா. 18வது ஸ்லோகம் சொல்லுது, அந்த அவ்யக்தம் சொல்லக்கூடியது எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கலாம். அவ்யக்தம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, ஹிரண்மய கர்ப்பம் இருக்கு பாத்தீங்களா, அந்த முட்டை அதுக்குள்ளார இருக்கிறது. அந்த முட்டையோடு சேர்ந்து இருக்கிற பர்சனை சொன்னீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அந்த ஹிரண்ய கர்ப்பர் எப்படி உண்டானார்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கர்ம சங்கல்பத்தை பண்ணினார், அதனால அது உண்டாச்சு. அப்ப உண்டான மாத்திரத்துல அதுக்குள்ளார்தான் கர்ப்பம் இருக்கு. கர்ப்பத்துக்குள்ளார்தான் கொடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்குன்னு கல்பனை பண்ணிக்கணும். இதைதான் வந்து பாத்தீங்கன்னா யசோதாட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா வாயத்துறன்னு மண்ணெல்லாம் சாப்பிட்டு வாயத்துறடா அப்படின்னு கேட்டா வாயை திறந்து காட்டும் போது அகிலாண்ட பிரம்மாண்டங்களையும் வந்து பாத்தீங்கன்னா யசோதாமாக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் காட்டுறார். அவரோட வாய்க்குள்ளாரையே அகில பிரம்மாண்டங்களையும் காட்டினது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஹிரண்ய கர்ப்பரா அவருக்குள்ளார எல்லா அண்டங்களும் அவருக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த அவ்யக்தத்துக்குள்ளார வந்து அவரோட கர்ப்பத்துக்குள்ளார தான் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்குள்ளாரதான் எல்லாம் உள்ளடங்குது. ராத்திரி ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் லயத்தை அடைகிறது. தத்ரேவ அவ்யக்த சஞ்ஞகி, அவ்யக்தம்னு சொல்லக்கூடிய அந்த இதுக்குள்ளார எல்லாம் லயத்தை அடையுது. பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா படுத்துக்கிட்டு இருக்கார். எல்லா சிருஷ்டியும் அவருக்குள்ளார போகுது. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வெளிப்படுகிறது. இது வந்து சொன்னதுக்கு பிறகு இதை தாண்டி போகணுமே சுவாமி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னோம், சயேவாயம் பூதகிராம சயேவாயம் பூத்வா பூத்வா பிரலீயதே. அந்த பகவானுக்குள்ளார இருக்கிற அந்த அவ்யக்தம் சொல்லக்கூடிய மாயால வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பம், அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இந்த பூத்த கிராமங்கள் எல்லாம், பூத்த சமுதாயங்கள் நம்ம பாக்குறோமே, இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா பூத்வா பூத்வா பிரலீயதே. ஒவ்வொரு முறையும் உண்டாகுது, திரும்ப லயத்தை அடையுது, உண்டாகுது, திரும்ப லயத்தை அடையுது. இது மாதிரி காரியம் நடந்துகிட்டே இருக்கு. ராத்திரி ஆகமே அவசப்பார்த்த, ராத்திரி ஆகும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா லயத்தை அடையுது, பகல் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் உற்பத்தி ஆகுது. எப்படி அப்படின்னா அவசகா, எந்த ஒரு வசமும் இல்லை. உங்களுக்கோ எனக்கோ வந்து பாத்தீங்க அப்படின்னா
நமக்கு பிறக்கிறது இறக்குறது நம்ம கையில இல்ல. அதே மாதிரி இந்த ஜெகத்தோட சிருஷ்டியும் லயமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில இல்ல. ஜீவராசிகள் விரும்பினாலும் விரும்பலனாலும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 பிறந்து இறந்து நடந்துகிட்டே இருக்கு. சுவாமி இதுல இருந்து தாண்டி போகணுமே சுவாமி, என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 20வது ஸ்லோகத்துக்கு இன்னைக்கு பாட்டத்துக்கு அவதாரிக்க எழுதுறார் ஆச்சாரியார். யத்து உபன்யஸ்தம் அக்ஷரம், மேல வந்துருங்க 40வது பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 20வது ஸ்லோகத்தை அவதாரிக்கா இருக்கு. எத்து உபன்யஸ்தம் அக்ஷரம், எது வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர பிரம்மம்னு ஒண்ணு சொன்னமோ அது என்ன சுவாமி? அதுதான் பரம புருஷன். அந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தாண்டினவனா இருக்கான். அக்ஷர புருஷன் எப்படிப்பட்டவன்? இவத்தை தாண்டினவனா இருக்கான், அந்த மாயாவை தாண்டினவனா இருக்கான். அப்படிப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா தஸ்ய பிராப்தி உபாயோ, அவனை அடைவதற்கான உபாயமானது நிர்திஷ்டா சொல்லப்பட்டது. எங்க சுவாமி சொன்னீங்க? இதை தாண்டி போறதுக்கு தான் உபாயம் இருக்கா சுவாமி? ஆமாங்க, உபாயத்தை சொல்லியாச்சு. என்ன உபாயம் சொன்னீங்க? ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம இருக்கா? இதெல்லாம் விட்டுருவாங்க. அதான் சொன்னேன், ஓங்காரத்தை விட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்ஷர பிரம்மத்தை அடையறதுக்கு எந்த உபாயமும் இல்லை. எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சதுக்கு பிறகு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு தெரியுது. ஓம் இத்தியேவம் தியாயத ஆத்மானம், ஓங்காரத்தை ஆத்மா என்று தியானிக்க வேண்டும், இதான் உபாயம். 13வது மந்திரத்தை சொல்லியிருக்கல, ஓம் இத்தியேகாக்ஷரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன். எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னையே நினைச்சுக்கிட்டு தியானம் பண்றானோ அவன் இறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா தெஜந்தேகம் சயாத்தி பரமாம் கதி, மேலான கத்தியை அடைகின்றான். இந்த மேலான கத்தியை அடைகின்றான் என்ன அர்த்தம்? அந்த பகவானையே அடைகின்றான் அப்படின்னு, அக்ஷர பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. அப்போ ஓங்காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா உபாயமா அக்ஷர பிரம்மத்தை அடைகிறதுக்கு உபாயமா சொல்லப்பட்டது. இத்தியாதினா அதை இதானியும் பிறகு இப்பொழுது என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அக்ஷரஸ்ய ஏவ ஸ்வரூப நிர்திதிக்ஷயா, அந்த அக்ஷர பிரம்மத்தோட சொரூபத்தை சொல்வதற்காக ஆசையினால் வந்து பாத்தீங்கன்னா இதம் உச்சியதே, இந்த மந்திரம் 20வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்குது. நம்ம சொன்னல அச்சிந்திய ரூபமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா மாயோட சேராதவரா இருக்கார் பாத்தீங்களா, அந்த பரமாத்மாவை அடையணும். அந்த பரமாத்மாவை அடையறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது? சொரூபத்தை சொல்ல ஆரம்பிக்குது இந்த ஸ்லோகம். வந்திருக்க 20வது ஸ்லோகம். பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ, பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ அவ்யக்தோ வியக்தாத் சநாதனஹ, அவ்யக்தோ வியக்தாத் சநாதனஹ யஸ்ஸ சர்வேஷு பூதேஷு, யஸ்ஸ சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு ந விநஷ்யதி, நஷ்யத்சு ந விநஷ்யதி. பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ அவ்யக்தோ வியக்தாத் சநாதனஹ யஸ்ஸ சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு ந விநஷ்யதி. தூ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பரஸ்தஸ்மாத் தூ இருக்கு. தூன்றதுக்கு அர்த்தம் இதர வியாவிருத்தின்னு அர்த்தம். மற்றதை விளக்கிறதுக்காக முந்தன இருக்கிறது என்ன சொல்லிட்டு இருக்கோம்? 3-4 ஸ்லோகங்களா அந்த அவ்வியக்தத்தை பத்தி 2 ஸ்லோகங்களா சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் போய் அவ்வியக்தத்துல போய் லயமாகும், திரும்ப வரும். அப்ப நம்ம எல்லாம் வசமில்லாம டெய்லி எப்படி தூங்கி போறோமோ இதே மாதிரி இந்த கிரியேஷன் எல்லாம் திரும்ப திரும்ப அவ்வியக்தத்துக்கு போகும், திரும்ப வெளியில வரும், போகும். வேற எதுவும் இல்லை. நம்ம சின்ன தூக்கம் தூங்குறோம், இதே மாதிரி பிரம்மா என்ன பண்ணுவார்? பெரிய தூக்கம் தூங்குவார். இந்த கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா லயமும் கிரியேஷனும் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் போய்கிட்டே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆனால் தூன்றதுக்கு அர்த்தம் ஆனால், தஸ்மாத் அவ்யக்தாத், அந்த அவ்யக்தம்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் பீஜ ரூபமா இருக்கே இந்த மொத்த கிரியேஷனுக்கும் மாயா தத்துவம், அந்த மாயா தத்துவத்துக்கு அந்நியமாக தஸ்மாத் அவ்யக்தாத், அதை காட்டிலும் பரக அந்நியக, பரக அப்படின்னா ரொம்ப மேலானவன் ஒருத்தன் இருக்க. அது மட்டும் இல்லாம அந்நியக மேலானவன் மட்டுமல்ல, இதுக்கு வேறான லட்சணங்களை உடையவனா இருக்கேன். அப்படிப்பட்டவன் யார் அப்படின்னா சனாதனக. அதுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா 1:7 வந்து பாத்தீங்கன்னா அழகான ஸ்லோகம் இருக்கு. மனுஸ்மிருதியில எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதே ஸ்லோகம் 1:7 இருக்கு.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா சனாதன புருஷன் பேர், அவர் பேர் சதா காலமும் இருக்கார். யக சர்வேஷு பூத்தேஷு, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா பூத்தங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா நாசமாகின்ற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அவர் நஷ்யத்சு ந வினஷ்யதி, அவர் வந்து பாத்தீங்கன்னா நாசமில்லாதவராக அவர் இருக்கின்றார். ஆனா இந்த தேகங்கள் எல்லாம் நாசமாகுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சர்வபூதமயமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா இந்த தேகத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நாசமில்லாதவரா இருக்கார். மாயைக்கு அப்பாற்பட்டவரா, அவ்வியக்தத்துக்கு மேலானவராக அவர் இருக்கின்றார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப அந்த பரமாத்மாவை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் ஒன்று இருக்கு பகவத்கீதையில. பகவத்கீதையில வந்து 13:27 பக்கத்துல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே இருக்கு. பரமாத்மாவை எங்க பிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பரமாத்மா வந்து அவ்வியக்தத்தை தாண்டி போய் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வியக்தம்னா எங்கேயோ இல்லைங்க, நம்ம தேகத்துக்குள்ளார. இப்ப நம்ம சொன்னது எல்லாம் நம்ம தேகத்துக்குள்ளார இருக்கு. சொல்லுது பகவான் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா 27 சொல்றாரு, 13:27 சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்ஸ்வவினஷ்யந்தம் யஹ் பஷ்யதி ச பஷ்யதி. இந்த தேகங்கள் எல்லாம் நாசமாகி போகும். ஆனா இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கார், எல்லா தேகங்களிலும் அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கார். வெறும் கான்சியஸ்னஸா வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். சமமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாசமாகும், நான் நாசமில்லை அப்படின்னு எவன் அறிகிறானோ அவனே உண்மையில் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறான் அப்படின்னு இருக்கு. வினஷ்யத்சு அவினஷ்யந்தம், அதே வார்த்தை தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லிருக்கு. நஷ்யத்சு ந வினஷ்யதி, அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் இந்த எல்லாம் நஷ்டமாயி போகும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா நான் சொல்ற கான்சியஸ்னஸ் மட்டும் நாசமாகாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதான் இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்யக்தோ தஸ்மாத் அவ்யக்தாத், அந்த அவ்யக்தம் சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தத்துக்கு அந்நியமா உங்களது வந்து அந்த அவ்வியக்தத்துக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அவ்வியக்தம், பரமாத்மாவுக்கு பேரும் அவ்வியக்தம்னு பேரு, பரமாத்மாவுக்கு பேரும் சனாதனம்னு பேரு. அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேலாக அந்நியமான லட்சணத்தோடு இருக்கின்றார், எல்லா ஜீவராசிலையும் இருக்கிறார், நாசமாகாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க, ஓனா பார்க்கலாம். பரோ அப்படின்றதுக்கு அர்த்தம் எப்பவுமே எடுக்கணும், பரோனா நிரதிசயம் அப்படின்னு எடுக்கணும். ரெண்டு அர்த்தம் இருக்கு. பரம்னா என்ன அர்த்தம், அந்நியம்ன்ற அர்த்தம் இருக்கு, வேறானது. ஆச்சாரியர் சொல்றார் பரோனர் அர்த்தம் வெதிரிக்தோ பின்னகன்னு அர்த்தம் எடுக்கணும். வெதிரிக்தனா வேறானவர், பரோன்றதுக்கு அர்த்தம் பரம் அப்படின்னா மேலானவர், வேறானவர், பின்னமானவர். குத்தக எதுக்கு அந்நியமானவர் மேலானவர் அப்படின்னா தஸ்மாத் பூர்வோக்தாத், முன்னாடி சொல்லிட்டு இருக்கமே 18, 19, 20 சொல்லிட்டு இருக்கமே. 18 சொன்னோம்ல அவ்யக்தாத் வியக்தய சர்வாஹா அப்படின்னு, அவ்யக்தத்தை பத்தி பேசணுமே, மாயா தத்துவம். ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளார அங்க கர்ப்பமா இருக்குன்னு சொன்னமே, எல்லா ஜீவர்களுடைய கர்மத்தையும் அடகாக்குதுன்னு சொன்னமே, கர்ப்பம் தாங்குது அப்படின்னு. அந்த அவ்யக்தம் இருக்கே, அந்த அவ்யக்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேறானது, பின்னமானது. து சப்தக அக்ஷரஸ்ய விவக்ஷிதஸ்ய அவ்யக்தாத் வைலக்ஷண்ய பிரதர்ஷனார்த்தக. இந்த தூணு எதுக்கு சொல்லியிருக்கு, பரக தஸ்மாத்து தூ. தூ எதுக்காக சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த அவ்வியக்தத்துல இருந்து உண்டான இந்த சிருஷ்டி இருக்கே, இதுக்கு எல்லாத்துக்கும் அந்நியமானதை வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்றதுக்காக. இந்த அவ்வியக்தத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்த ஜெகத்துக்கும் வேறான லட்சணங்களை உடையது. என்ன லட்சணம் சுவாமி, வேறான லட்சணம் என்ன இருக்கு அப்படின்னா ஒன்னும் இல்லை, பரமாத்மா வந்து திரஷ்டாவா இருக்கார். அதே நேரத்துல இந்த ஜெகத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யமா இருக்கு. இதான் லட்சணம். எந்த காலத்திலையும் திரஷ்டா திருஷ்யமாகிறது இல்ல, திருஷ்யம் திரஷ்டாவா ஆகிறது இல்ல. அப்ப 100% வந்து பாத்தீங்கன்னா வேற லட்சணத்தை உடையதாக இருக்கிறது தான் இந்த பரமாத்மாவோடது. இந்த அவ்வியக்தத்தை வந்து பாத்தீங்கன்னா காட்டிலும் வேறான லட்சணத்தை உடையது பகவான் அப்படின்றத சொல்றதுக்காக தூ சப்தமானது அந்த ஸ்லோகத்துல தூண் இருக்கு, இதர வியாவிருத்தி. அதுக்கப்புறம் ஒரு அவ்வியக்தம் மாயா, இன்னொரு அவ்வியக்தம் சனாதனம். அவ்வியக்தத்தை காட்டிலும் மேலான அவ்வியக்தம். ஆமா, இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றோம், பஞ்சமி விபக்தி எப்பவுமே கம்பேரிசன்ல வரும். இதை காட்டிலும்
இந்த சொல்லப்பட்ட மாயாதான் இந்த மாயா தத்துவத்தை காட்டிலும் நம்ம 18வது சாப்டர்ல 18வது ஸ்லோகத்துல தானே பேசியிருக்கோம். அவ்வியக்தத்திலிருந்து இதெல்லாம் வெளிப்படுது, அவ்வியக்தத்திலேயே இது லயமாகுது. அந்த அவ்வியக்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாயா தத்துவம். நம்ம டெய்லி தூக்கத்துல இருக்கமே, ஒன்னும் தெரியலன்னு சொல்றோமே, தூக்கத்துல தூங்கி போறோம்ல, அதுதான் அந்த அவ்வியக்தம். இதுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா யார் இருக்கா? நான் இருக்கேன்ல தூக்கத்துல, நான் இருக்கனே. காலையில எந்திரிச்சோன்னு சொல்றேன்ல, நான் நல்லா தூங்குனேன், வேற ஒன்னையும் அறியல அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப எல்லாம் தூங்குறது எங்க தூங்குது அப்படின்னா இந்த உலகம், இந்திரியங்கள், மனசு, புத்தி, இந்த பிராணன் எல்லாம் போய் எங்க தூங்குது அப்படின்னு கேட்டா ஒன்னும் தெரியல போய் தூங்குது. இந்த ஒன்னும் தெரியலன்றது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்குள்ளார இருக்கிற கர்ப்பத்துக்குள்ளார இருக்கு. கர்ப்பத்துக்குள்ளார இருக்கிறது அது அவ்வியக்தம்னு பேரு. அப்ப தூக்கத்துல இருக்க ஒன்னும் தெரியலன்றது தான் அவ்வியக்தம். அதுக்கு அந்நியமா யார் இருக்கா? நான் இருக்கனா. அப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா எதை பாக்குறேன் அப்படின்னு கேட்டா அந்த கர்ப்பத்தை ஒன்னும் தெரியலன்றத அறியறேன், பார்க்கிறேன். அப்ப நான் திரஷ்டாவா இருக்கேன். இது பாத்தீங்கன்னா அவ்வியக்தம் திருஷ்யமாயிடுது. அதே மாதிரி பரமாத்மா பாத்தீங்கன்னா திரஷ்டாவா இருந்துகிட்டு இருக்கார். அவர் என்னைக்குமே திருஷ்யமாகிறது இல்ல. அவரை காட்டுறதுக்காக தான் அந்த தூ சப்தமானது சொல்லப்பட்டிருக்கு. பாவோன்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குல்ல, தஸ்மாத் பரஸ் தஸ்மாத்து பாவோன்னு இருக்கு. பாவம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இருப்புன்னு அர்த்தம். பூ சத்தாயம் தாத்துல இருந்து சத்தா, வெறும் எக்ஸிஸ்டா மட்டும் இருக்கிற. தூக்கத்துல எப்படி இருந்தீங்க நீங்க? தூக்கத்துல நான் இருந்த சுவாமி. நான் கேட்கிறேன், தூக்கத்துல நீங்க டீப் ஸ்லீப்ல இருந்தீங்களா? ஆமா, நான் இருந்தேன். அப்ப அந்த இருந்ததுனாலதான் நான் பாத்தீங்கன்னா அறிஞ்சேன், நான் சுகமா தூங்குனேன்னு அனுபவம், ஆனந்தத்தை அனுபவம் பண்ணேன். சரி, ஆனந்தத்துக்கு ஏதாவது இருக்கா? அங்க ஏதாவது மியூசிக் ஏதாவது இருந்துச்சா? சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்துச்சா? ஒண்ணும் இல்லை. அப்போ ஆனந்தத்துக்கு நான் ஆனந்தமா தூங்குனேன், ஆனந்தத்துக்கு ஒண்ணும் இல்லை. நான் அறிஞ்சேன்னா எப்படி அறிஞ்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க அறியறதுக்கான வேற இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே இல்லை. இந்திரியங்கள் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ப என்னவா அறிஞ்சீங்க அப்படின்னா நான் வெறும் இருப்பா, எக்ஸிஸ்டன்ஸா மட்டும்தான் அங்க இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா தூக்கத்துல என்னுடைய சொரூபம் என்னவோ அதே தான். அதுக்கு பேர் என்ன பேருனா வெறும் பியூர் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கிறது. அதுக்கு பேர் தான் பாவகன்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. ஆச்சாரியர் சொல்றார் பாவகன்றதுக்கு அர்த்தம் என்னது? அக்ஷராக்கியம் பரபிரம்ம. அக்ஷரம் சொல்லக்கூடிய அந்த பரபிரம்மம் தான் பாத்தீங்கன்னா பரம்பிரம்மம் தான் பாத்தீங்கன்னா பாவகன்னு சொல்லக்கூடியது. இதை எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டா அந்த பரமாத்மாவை அறியறத பத்தி கட்டோபனிஷத்து சொல்லுது. பரமாத்மாவை அறியறது பாத்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது அறிஞ்சது இல்லை. அஸ்தி இத்யேவ உபலப்தவ்யா. இந்த பரமாத்மாவை எப்படி அறியணும்? வெறும் இருப்பா மட்டும்தான் அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு இருப்பும் தான் பேரு. பாவம்ன்றதுக்கு அர்த்தம் அக்ஷரம் அப்படின்னு பேர். ஆச்சாரிய சொல்றார் வெதிரிக்தத்வே சதி அப்படி. சரி, இதுக்கு வேறானவன் எடுத்துக்கிட்டீங்க. இந்த அவ்வியக்தம்ன்ற மாயா தத்துவத்துக்கு வேறானவர் இந்த அக்ஷர தத்துவம். அப்படி இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா சாலக்ஷண்ய பிரசங்க அஸ்தி. சாலக்ஷண்யம் என்ன அர்த்தம்? ஈக்குவலா ஏதாவது இருக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை சொல்றதுக்காக தான் இது சொல்லுது. தது நிவர்த்தி அர்த்தமாக, தது வினிவிருத்தி அர்த்தம் ஆக, அதை விளக்கிறதுக்காக தான். எந்த சம்பந்தமும் இல்லப்பா. மாயையோடது வேற, மாயை பூரா இருட்டு. அதே நேரத்துல ஆத்மா எப்படிப்பட்டது? பூரண பிரகாசம். அப்ப பூர்ண பிரகாசத்துக்கும் பூரண இருட்டுக்கும் ஏதாவது பாத்தீங்கன்னா சம்பந்தம் இருக்குமா சுவாமி? ஒரே மாதிரி குவாலிட்டி இருக்குமா சுவாமினா ஒரு குவாலிட்டியும் சமமா இல்லை. அதனால அதை நீக்கிறதுக்காக அந்நியன்ற சப்தம் பிரயோகிக்கப்பட்டிருக்கு. அப்ப மந்திரத்துல இருக்கிறதே பாத்தீங்கன்னா பாவோன்யோ பரக தஸ்மாத்து பாவோ அந்நியகன் இருக்கே. அந்த அந்நிய சப்தம் இந்த மாயைக்கு வேறான லட்சணத்தை உடையது, இதோட கொஞ்சம் கூட சமலட்சணம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக அந்நிய இதி அந்நியன்ற சப்தம் சொல்லியிருக்கு. அந்யோன என்ன அர்த்தம்? விலக்ஷணக. இந்த மாயா தத்துவத்துக்கு வேறானது, இந்த சம்சாரத்துக்கு வேறானது. அது என்னது? சச்ச அவ்வியக்தக. திரும்ப வந்துருச்சு பாருங்க. அவ்வியக்தகன்னு இது பிரதமா விபக்தியில சொல்லப்பட்டிருக்கு. அவ்வியக்தாத்துன்னு முன்னாடி கம்பேரிசன்ல பஞ்சமி விபக்தியில சொல்லப்பட்டது. அவ்வியக்தத்தை காட்டிலும் அவ்வியக்த மேலானது. என்ன சுவாமி ரெண்டுமே அவ்வியக்தமா? ஆமா. தூக்கத்துல பாத்தீங்கன்னா நீங்க இருந்தீங்கல்ல, ஒன்னும் தெரியலன்னு நீங்க சொன்னீங்கல்ல தூக்கத்துல, அது ஒன்னும் தெரியலன்னா என்ன அர்த்தம்? வெளிப்படலைன்னு அர்த்தம். அங்க தேச கால வஸ்துக்கள்
வெளிப்படாம பீஜ ரூபத்துல கர்ப்பமா இருந்துச்சு. கர்ப்பமா அவ்வியக்தத்துல பீஜமா இருந்துச்சு, வெளிப்படல. அப்ப வேற யார் சுவாமி வெளிப்படாதவர்? நானும் வெளிப்படல. என்ன பார்க்க முடியுமா? இல்ல உங்களை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகத்தெல்லாம் பார்க்கலாம், எல்லாத்தையும் உலகத்துல எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த ஆத்மாவை வந்து பார்க்கவே முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நானே பார்க்க முடியாது. அப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அவ்வியக்தம். அப்ப தூக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வியக்தம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாயா தத்துவம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான். இந்த 2 தத்துவமும் அவ்வியக்தம்னு பேரு. ஆனா இதுல எதை காட்டிலும் எது பெருசு? இந்த மாயா தத்துவம்ன்ற அவ்வியக்தத்தை காட்டிலும் இந்த அவ்வியக்தம் சொல்லக்கூடிய ஆத்ம தத்துவம் ரொம்ப உயர்ந்தது, மேலானது அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால்தான் அவ்வியக்தகனா ஆத்மாக்கு அவ்வியக்தன் ஏன் பேரு? அனீந்திரிய கோச்சர. இந்திரியங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயம் இல்லை. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களால் அறியவே முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு பரக தஸ்மாதிதி உக்தம். அந்த காரணத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா பரக அது மேலானது அப்படின்னு சொல்லப்பட்டது. கஸ்மாத்து புனக பரக, எதை காட்டிலும் மேலானது? ஒரு கம்பேரிசன் சொல்லணுமே. இதை காட்டிலும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சொல்லணுமே சுவாமி, எதை காட்டிலும் மேலானது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பூர்வோக்தாத் பூத்த கிராம பீஜபூதாத். முன்னாடி சொல்லியிருக்கமே, எங்க போய் லயமாகுது? எல்லாம் அவ்வியக்தத்துல. எங்க இருந்து எல்லாம் வெளியில வருது? அந்த அவ்வியக்தத்துல இருந்து, மாயால இருந்து. அப்ப முன்னாடி சொல்லப்பட்ட 18, 19, 20 ஸ்லோகத்துல 19, 18, 19 சொல்லப்பட்ட ஸ்லோகத்துல எந்த அவ்வியக்தம் சொல்லப்பட்டதோ பூர்வோக்தாத், முன்னாடி சொல்லப்பட்ட பூத்த கிராம பீஜா பூதாத், இந்த மொத்த பூத்த சமுதாயம் இருக்கே இது எல்லாத்துக்கும் விதையா இருக்கிறது. நம்ம எல்லாம் எங்க விதையா இருந்தோம்? கர்ப்பத்துல இருந்தோமா? அதான் விதை. அப்ப அந்த கர்ப்பத்தில் இருக்கிற மாதிரியே அவ்வியக்தத்துக்குள்ளார நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போய் அடங்குற இடம். அந்த அவ்வியக்தத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தத்துக்கு இன்னொரு என்ன பேர் சுவாமி? அவித்யா லட்சணாத் அவ்வியக்தாத். அவித்யா அஜ்ஞானம். அஜ்ஞானம்னு என்ன அர்த்தம்? ஒன்னும் தெரியல அப்படின்ற அந்த அவ்வியக்தத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இது மேலானது அப்படின்னு சொல்ல வர. அதனால சனாத்தனக அந்த அவ்வியக்தத்துக்கு இந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தீங்கன்னா முண்டகோபனிஷத்துல ரொம்ப அற்புதமான மந்திரம் இருக்கு. முண்டகோபனிஷத்துல சொல்லுது, திவ்யோ ஹியமூர்த்தா. முண்டக்கத்துல வந்து 2 1 2 2 1 2 2 1 2 முண்டக்கம்னு போட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான மந்திரம் அது. இந்த பரமாத்மா எப்படி இருக்காருன்னா திவ்யக, திவ்யமா இருக்கார். திவ்யம்னு அர்த்தம் பிரகாசம். மாயா எப்படி இருக்கு? இருட்டு. மாயா இருட்டு, ஒன்னும் தெரியல. ஆனா நான் எப்படி இருக்கேன்? அறிவா இருக்கேன். நான் திவ்யமா இருக்கேன், பிரகாசமா இருக்கேன். அமூர்த்தக, எனக்கு ஏதாவது ரூபம் இருக்கா? தூக்கத்துல பாருங்க, தூக்கத்துல ஏதாவது ரூபம் இருந்துச்சா? பரமஹம்சானந்தா ஜாகிரதத்துல, சொப்பனத்துல வேற ஒரு ரூபம். ஆனா டீப் ஸ்லீப்ல போனோன்னு எந்த ரூபமும் எனக்கு இல்லை. நான் சுகமா தூங்குன நான். அப்ப மூர்த்தம் இல்லை, எந்த ஒரு ஃபார்மும் நமக்கு இல்லவே இல்லை. அதே நேரத்துல புருஷக, அவன் வந்து பாத்தீங்கன்னா புருஷனா இருக்கான். எங்க சுவாமி இருக்கான் அவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல உள்வெளின்னு ஏதாவது இருக்கா? தூக்கத்துக்குள்ளார தூக்கத்துல உள்ள வெளியிலன்னு ஏதாவது இருக்கா? இப்ப ஜாகிரதத்துல சொல்றோம், எனக்கு உள்ளார பகவான் இருக்கார், எனக்கு வெளியில இந்த ஜெகத் இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் உள்ள வெளியில எல்லாம். ஆனா தூக்கத்துக்குள்ளார போனோன்னு உள்ள வெளியிலன்னு ஒண்ணு இல்லவே இல்லை சுவாமி. அதனால அவருக்கு என்ன பேரு? சபாகியாபியந்தரோ. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்வெளி இல்லாதவரா, உள்ளையும் வெளியிலையும் அவர் தான் இருக்கார் தூக்கத்துல. அது மட்டும் இல்ல, அஜக, அவர் பிறப்பில்லாதவரா இருக்கார். இந்த தேகம் பிறக்குது, ஆனா உள்ள இருக்கிற நான் பிறக்கிறது இல்லை. அப்பிராணம், அந்த உள்ள இருக்கிற ஆளுக்கு கான்சியஸ்னஸுக்கு பிராணனே இல்லையாங்க. நம்ம பிராணன் இல்லைன்னா செத்து போவோம் இந்த தேகம். ஆனா உள்ள இருக்கிற ஆத்மாக்கு பிராணன் இல்லை, அப்பிராணம். அகி அமனா, மனசு இருக்கா சுவாமி? மனசெல்லாம் தூங்கி போச்சு, இந்திரியம் தூங்கி போச்சு, மனசு தூங்கி போச்சு, பிராணன் அடங்கிச்சு, எல்லாம் அடங்கி தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே அகம் 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 மட்டும் அந்த ஸ்புரண மாத்திரமா பகவான் இருக்க. மனசு இல்ல, இந்திரியம் இல்ல, பிராணன் இல்ல. அப்படி எப்படி இருக்கார்? சுப்ரக, வெறும் பிரகாசஸ்வரூபமா அவேர்னஸா இருக்கார். அவேர்னஸா இருக்கார். ஆமா, அவரு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது மந்திரம், ரொம்ப முக்கியமான மந்திரம், ஹ்யக்ஷராத் பரத பரஹா. இதான் முக்கியம். இந்த சப்தம் ரொம்ப முக்கியமான சப்தம். அவர் அக்ஷர தத்துவத்தை காட்டிலும் மேலானவர். அக்ஷரம் அப்படின்னு பேர். அக்ஷராத் பரதப்பரக, அவர் வந்து அக்ஷர தத்துவத்தை காட்டிலும் மேலானவர்
அப்ப இது எல்லாம் போய் இந்த மொத்த ஜெகத்தும் போய் தூக்கத்துல போய் ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயையில போய் லயமாகுது. அதை காட்டிலும் மேலானவர் எவரோ அவர்தான் அக்ஷர பிரம்மம். அவர் பாத்தீங்கன்னா சொல்லுது எப்படிப்பட்டவர், அவர் சிரந்தனக சனாத்தனகன்னு சொல்லுது மந்திரம். சனாத்தனகனா என்ன சுவாமி? ஸ்லோகத்தில் இருக்குல்ல சனாத்தனக. சனாத்தனம்னா என்ன அர்த்தம்? நீண்ட காலமா இருக்காரு. எத்தனை கோடி ஜென்மம் தெரியல சுவாமி, எத்தனை கோடி சிருஷ்டி நடந்துச்சு தெரியல. அனாதி காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா அனந்த காலம் வரைக்கும் இருக்கக்கூடியவர், நித்தியமா இருக்கிறவர். அதனால அவருக்கு பேரு சனாத்தனகன்னு பேரு. சிரந்தனக நீண்ட காலமா இருக்கிறவர். ச யக ச பாவக. சரி, அந்த பாவமா இருக்கிறவர் எங்க இருக்கார்? பாவம்னு என்ன அர்த்தம்? எக்ஸிஸ்ட், பியூர் எக்ஸிஸ்டா இருக்கிறவர். அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா சர்வேஷு பூதேஷு. அவர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, தானே சிருஷ்டி பண்ணி தானே அவர் என்னத்துக்குள்ளார வந்தார், உள்ள வந்தார். சாஸ்திரம் ரொம்ப பிருகதானியம் ரொம்ப நல்லா சொல்லுது. அப்பா பாத்தீங்கன்னா அம்மா மனைவியோட வயிற்றுக்குள்ளார கர்ப்பத்துக்குள்ளார போறாராம், தானே போறாராம். பிறக்கிறாரு. எப்படி பிறக்கிறாருன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது தானே கணவன் பாத்தீங்கன்னா ஒய்ஃபோட வயிற்றுல இருந்து தானே பிறக்கிறாராம். உண்மைதானே? ஒரு ஹஸ்பண்டோட வீரியம் பாத்தீங்கன்னா அவரோட சாரம், அவரோட மனசு, அவரோட ஜீன் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார போயிட்டு அவர் தான் குழந்தையா பிறக்கிறார். அதே மாதிரி பரமாத்மா என்ன பண்ணார்? ஒரு கர்ப்பத்தை கிரியேட் பண்ணி தானே விதைய, ஜலம்ன்ற விதைய பாத்தீங்கன்னா உள்ள விட்டு தானே பாத்தீங்கன்னா ஜீவனா பிரம்மாவா வெளிப்பட்டு பிரம்மால இருந்து இந்த மொத்த கிரியேஷனும் உண்டாச்சு. அப்ப இந்த எல்லா கிரியேஷனுக்குள்ளாரையும் யார் இருக்கா? என்னோட இந்த பரமஹம்சானந்தாக்குள்ளார பாத்தீங்கன்னா இந்த பரமஹம்சானந்தான்ற தேகத்துக்கு ஒரு அப்பா இருப்பார்ல, அவர் உள்ள இருக்கார். அம்மா பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் குரோமோசோம்ஸ் நம்ம சொல்றோம்ல, இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 2 அம்சம் எல்லா ஜீவராசிகள்லயும் இருக்கு. என்னது? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. இதுதான் பீஜத்துல இருக்கிறது. இதேதான் ஆதி காலத்துல இருந்து இப்ப கூட வந்துகிட்டே இருக்கு. நான் இருக்க கூடவே ஒன்னும் தெரியலன்ற என்னை பத்தி அறியாத அஜ்ஞானம் இருக்கு. இந்த 2 இருந்துட்டு இருக்கு. அப்ப எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் இந்த எக்ஸிஸ்டன்ஸா இருக்கிறவர் பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா, எல்லா பூத்தங்கள்னா பிரம்மாதிஷு, பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு, ஏன்னா முதல் கிரியேஷன் பிரம்மா தானே. அப்ப பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு ஒரு சின்ன புல்லு வரைக்கும், ஸ்தம்ப பரியந்தம், இந்த புல்லு வரைக்கும் பாத்தீங்கன்னா நாசமாகிறது. எத்தனை பிரம்மா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிறது, அந்த கர்ப்பத்துக்குள்ளார இருக்கிறதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரம்மாண்டங்கள், அனந்த கோட்டி பிரம்மாண்டம் அந்த கர்ப்பத்துக்குள்ளார இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு பாத்தீங்க அப்படின்னா என்ன பேரு அப்படின்னா விராட்டுன்னு பேரு. அதுல இருந்து ஒரு பிரம்மா உண்டாகிறார். ஒரு பிரம்மா ஒரு கிரியேஷனை பண்றார். எத்தனை பிரம்மா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை நம்ம சொப்பனம் பார்க்கிறோமோ அத்தனை பிரம்மா. ஒவ்வொருத்தரும் சொப்பனத்தை என்ன முடியுமா? என்ன முடியாது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி சிருஷ்டி, அனந்த கோடி சிருஷ்டியை பண்ணக்கூடிய அனந்த கோட்டி பிரம்மா. அப்ப பிரம்மா முதல் கொண்டு பாத்தீங்கன்னா புழு பூச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளிலையும் இந்த பரமாத்மா பாத்தீங்கன்னா எப்படி இருக்கார்? வெறும் பாவமா, வெறும் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கின்றார் அப்படின்னு சொல்லுது. இது எல்லாம் நஷ்டமாகிறது. பிரம்மால இருந்து புழு பூச்சி வரைக்கும் எல்லா சரீரங்களும் நஷ்டமாகும், நாசத்தை அடையும். ஆனா பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த பரமாத்மா மட்டும் வெறும் எக்ஸிஸ்டன்ஸா மட்டும் இருப்பார், நாசத்தை அடையிறதே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா என்ன சுவாமி, அவர் வெளியில இருக்காரா உள்ள இருக்காரா? நான் கேட்கிறேன். ஸ்கிரீன் இருக்கு, ஸ்கிரீன்ல காட்சிகள் இருக்கு, ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர் வருது. இப்ப நான் கேட்கிறேன், ஸ்கிரீன் உள்ள இருக்கா, கேரக்டருக்கு உள்ள இருக்கா, இல்ல ஸ்கிரீன் வெளியில இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா எல்லா காட்சிகளுக்கும் ஆதாரமாகவும் இருக்கு, எல்லா காட்சிகளுக்குள்ளாரையும் ஸ்கிரீன் தான் இருக்கு, எல்லா கேரக்டருக்குள்ளாரையும். இந்த கேரக்டர்லாம் வந்துச்சு போயிடும், ஆனா ஸ்கிரீன் அப்படியே இருக்கும். அதே மாதிரி இந்த பரமாத்மா என்ன பண்ணார்? தான் எல்லாத்தையும் படைச்சு ஸ்கிரீன் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குள்ளாரையும் வந்த மாதிரி இந்த பரமாத்மா எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கார். எல்லாம் எண்டு கார்டு போட்டோன்னா எல்லாமே போயிடும், ஆனா பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் அப்படியே இருக்கும். இததான் பாத்தீங்கன்னா பரமாத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு 21வது ஸ்லோகம் வருது. 21வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். அவ்யக்தோக்ஷர இத்யுக்தஹ, அவ்யக்தோக்ஷர இத்யுக்தஹ தமாஹு பரமாம் கதிம்
தமாஹு பரமாம் கதிம் யம் ப்ராப்ய ந நிவர்த்தந்தே யம் ப்ராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம தத்தாம பரமம் மம அவ்யக்தோக்ஷர இத்யுக்தஹ அவ்யக்தோக்ஷர இத்யுக்தஹ தமாஹு பரமாம் கதிம் யம் ப்ராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அவ்யக்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தக அவ்யக்தக அக்ஷர இதி உக்தக. இந்த அவ்யக்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவ்யக்தம் ரெண்டு அவ்யக்தம் பயன்படுத்தணும். ஒரு அவ்யக்தம் ஒன்னும் தெரியலன்ற மாயா தத்துவம், அதுவும் வெளிப்படல, அவ்யக்தன வெளிப்படல. இன்னொரு அவ்யக்தம் நான் நான் இருக்குனே, அந்த நான்ற ஆத்ம தத்துவமும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாதது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா க்ஷரம், இந்த மாயா தத்துவம் க்ஷரம், நஷ்டத்தை அடையக்கூடியது. இதே நேரத்தில் நான்ற தத்துவம் அக்ஷரம். அப்ப அவ்யக்தோ அக்ஷரகனா என்ன அர்த்தம்? பரமாத்மாவை. அவ்யக்த அக்ஷரகன்றது பரமாத்மாவை குறிக்கிறது. அவ்யக்த க்ஷரன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? மாயாவை குறிக்கிறது, க்ஷரம் நாசத்தை அடைகிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தோ அக்ஷரக, எந்த அவ்யக்தம் வெளிப்படாத தத்துவம் அக்ஷரம், பிரம்ம பரமம், மேலான பிரம்ம தத்துவம் அக்ஷரம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பேர் தான் அவ்யக்தம்னு பேரு, வெளிப்படாத தத்துவம் அப்படின்னு இத்யுக்தஹ என்று சொல்லப்பட்டதோ. தம் ஆகுஹு பரமாம் கதிம், அந்த பரமாத்மாவை, வெளிப்படாத பரமாத்மாவை தான் அடையிறது தான் மேலான கதி. பரமாம் கதி. நம்ம எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேலான கதி. நம்ம ஏதாவது அடையணும் அப்படின்னா முமுட்சுக்கள் அடைய வேண்டியது அந்த பரம கத்தியை தான், அக்ஷர தத்துவத்தை தான், அந்த அவ்யக்தத்தை தான் அடைய வேண்டும். எம் பிராப்பிய, ஏன் சுவாமி அதை அடையணும் அப்படின்னு கேள்வி கேட்டா, எம் பிராப்பிய ந நிவர்த்தந்தே, எந்த தத்துவத்தை அடைந்த பிறகு நமக்கு திரும்ப இந்த ஜென்மத்துக்குள்ளார சம்சாரத்துக்குள்ளார வரமாட்டோமோ. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த காலத்தெல்லாம் எதுக்காக சொல்லிச்சு? ஐயோ சாமி, காலத்தை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப 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 எத்தனை கோடி கர்மாக்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே கோட்டிக்கணக்கான கர்மா பர்த் எடுக்கிறதுக்கான ஸ்டோரேஜ்ல அவ்வளோ இருக்கு. உங்களுக்கு எத்தனை இப்போ ரெடியா இருக்கும் பிராரப்தம் நமக்கு தெரியவே தெரியாது. ஏகப்பட்ட பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா மொளை விட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கும். இப்ப மரணம் சம்பவிக்குதுன்னா, மரணம் சம்பவிக்கிறது என்னது? அடுத்த பிராரப்தத்தோட ஸ்டார்டிங். அப்ப எத்தனை வாட்டி பிறப்போம், எத்தனை வாட்டி இதாகும் தெரியவே தெரியாது. அப்ப வந்து ஒரே ஒரு இடம் தான் நமக்கு இருக்கு. அந்த அக்ஷர தத்துவத்தை, அவ்யக்தம்ன்ற அக்ஷர தத்துவத்தை அடைஞ்சோம் அப்படின்னா எம் பிராப்பிய, எதனை அடைந்த பிறகு ந நிவர்த்தந்தே, திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வருவதில்லையோ, திரும்ப பிறப்பதில்லையோ, தத்தாம, அந்த ஸ்தானம், தாமம்னா ஸ்தானம்னு அர்த்தம். தத்தாம அப்படின்னா அந்த ஸ்தானம் தான் பரமம் மம, என்னுடைய பரமபதம் அப்படின்னு பேர். அந்த ஸ்தானம் தாமன்றதுக்கு அர்த்தம் பதம், பரமபதம் என்று பெயர், என்னுடைய பரமபதம். அப்ப நம்ம ஏதாவது அடையணும் அப்படின்னா அந்த பரமபதத்தை அடைஞ்சோம் அப்படின்னா திரும்ப வருவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சரிய சின்ன பாஷ்யம் தான் எழுதுற. யக அசௌ அவ்யக்தஹ, எது அவ்யக்தம் என்று சொல்லக்கூடியதோ. அவ்யக்தம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கட்டோபனிஷத்துல ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியேப்ய பரம் மனஹ, கீதாலேயே வந்து பாத்தீங்கன்னா 3ல கடைசி ஸ்லோகம் பாத்தீங்கன்னா தெரியும். பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வந்து உங்களோட 3வது அத்தியாயத்துல, உங்களோட புக் வச்சிருப்பீங்கல்ல, 3வது அத்தியாயத்துல வந்து கடைசி ஸ்லோகங்கள் பாருங்க. உங்களுக்கு 2 ஸ்லோகங்கள் 42 43 2 ஸ்லோகம் படிச்சுக்கணும், பக்கத்துல எழுதி வச்சுக்கணும். அவ்யக்தம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியறதுக்கு. இந்திரியாணி பரான் யாகுகு, பகவத்கீதையில 3:42 நான் படிக்கிறேன். இந்திரியாணி பரான் யாகுகு இந்திரியேப்ய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி யோ புத்தே பரதஸ்து சஹ ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானமாத்மனா ஜகிஷத்ரும் மகாபாஹு காமரூபம் துராசதம். 3:42 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு.
இந்திரியாணி பரான் யாகுகு. இந்த இந்திரியங்களை விஷயங்களை காட்டின ஒவ்வொரு ஸ்டெப்பா போங்க. அவ்வியக்தத்துக்கு நம்மளே இப்ப கூட்டிட்டு போயிடலாம். இந்த விஷயங்களை யார் அறியறா? இந்த லோக்கத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அறியறது யாரு? இந்திரியங்கள். அப்போ நான் கேட்கிறேன், இந்திரியங்கள் பெருசா இல்ல பாத்தீங்கன்னா இந்த உலகம் பெருசான்னு கேட்டா, இந்த உலகம் இருக்குன்னு சொல்றதுக்கே உங்களுக்கு என்ன வேணும்? இந்திரியம் இருந்தாதான் சொல்ல முடியும். அப்ப இந்திரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயங்களை காட்டிலும் பிரகாசிக்கின்றவை, அறிவை உடையவை. விஷயங்கள் எல்லாம் ஜடம், அதை காட்டிலும் அறியக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு? இந்த இந்திரியங்களுக்கு இருக்கு. அதனால இந்த இந்திரியங்கள் மேலானவை. விஷயங்களை காட்டிலும் நம்முடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் மேலானவை. இந்திரியாணி பரான் யாகு, பராணி ஆகு. இந்திரியங்கள் மேலானவை என்று சொல்கிறார்கள். சரி, இந்திரியங்களை காட்டிலும் இந்திரியேபிய பரம் மனஹ, இந்திரியங்களை காட்டிலும் மனம் மிகவும் மேலானது. ஏன் அப்படின்னா இந்த இந்திரியங்களையும் நான் என்னுடைய மனசு பார்க்குது. இன்னைக்கு காலையில கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சோடனே நான் தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். நான் என்னுடைய கண்ணு காது எல்லாம் நல்லா பிரைட்டா இருக்கு. கண்ணு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, எழுத்து சரியா படிக்க முடியல. சின்ன எழுத்தா இருந்தா படிக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள் என்னோட கண்ணு அப்ப பார்க்கணும். நேத்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்வீட் சாப்பிட்டேன், சாப்பிடவே இல்லை, எதுவும் என்ன எடுத்த, எதுக்காக இப்படி ஆயிருக்கு, ஏன் கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, யோசிக்கிறேன். அப்ப கண்ணை பத்தி பாத்தீங்கன்னா நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, கண் எனக்கு ஆப்ஜெக்ட் தானே. அப்ப எது ஆப்ஜெக்ட் ஆகுதோ அது ஜடமாயிடும், அறியக்கூடியது பாத்தீங்கன்னா சிறந்ததாயிடும். அப்ப இந்த இந்திரியங்களையும் நான் பார்க்கிறேன் அப்படின்னா, இந்திரியம் திருஷ்யம், இந்த பார்க்கின்ற மனசு பாத்தீங்கன்னா மேலானது. அப்ப இந்திரியங்களை காட்டிலும் மனசு மேலானது. அதே நேரத்துல மனசஸ்து பராபுத்தி, மனதை காட்டிலும் எது மேலானது அப்படின்னா, என் மனசு நல்லவே இல்லைங்க, மனசு ரொம்ப பிரசன்னமா இருக்குச்சு, நல்லா இருக்கு மனசு, என் மனசு இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கு. யார் சொல்றா? புத்தி சொல்லுது. அப்ப புத்தி பாத்தீங்கன்னா மனதையும் பார்க்கின்றதா இருக்கு. அப்ப மனசு ஜடமாயிடுது, திருஷ்யமாயிடுது. அதை காட்டிலும் மேலானது புத்தி. அதுக்கப்புறம் புத்தேர் யோ பரதஸ்து சகா, யோ புத்தே பரதஸ்து சகா, எவன் புத்தியை காட்டிலும் மேலானவனோ. சுவாமி புத்தியை காட்டிலும் யார் சுவாமி மேலானவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல கட்டோபனிஷத் மந்திரம் ரொம்ப அருமையா சொல்லுது. எக்ஸ்ட்ரா இதுல ஒண்ணு விட்டு போயிருக்கு, எங்க கீதால ஒண்ணு விட்டு போயிருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா கட்டோபனிஷத்துல இருந்து எடுக்கணும். கட்டோபனிஷத்துல என்ன ஆர்டர் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திரியேபிய பரம் மனஹ. கட்டோபனிஷத்துல ஆறாவது வள்ளியில 7, 8 2 மந்திரங்கள் இருக்கு. இந்திரியேபிய பரம் மனோ மனச சத்வம் உத்தமம் சத்வாததி மகானாத்மா மகதோ அவ்யக்தம் உத்தமம். இந்த புத்தி இருக்குல்ல, இதுக்கு பேர் சத்துவம்னு பேரு, அறியறது. இந்த புத்தியை காட்டிலும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொல்லுது, சமஷ்டி புத்தின்னு ஒண்ணு இருக்கு, மகத்தத்துவம் அப்படின்னு ஒண்ணு பேர். அப்ப ஆர்டர் வந்துருங்க. விஷயங்களை காட்டிலும் இந்திரியம் பெருசு, இந்திரியங்களை காட்டிலும் மனசு பெருசு, மனசை காட்டிலும் நம்மளுடைய இண்டிவிஜுவல் புத்தி பெருசு, இண்டிவிஜுவல் புத்தியை காட்டிலும் டோட்டல் புத்தின்னு சொல்லக்கூடிய மகத்தத்துவம் இருக்கு. சுவாமி டோட்டல்ன்ற மனசு மகத்தத்துவம் எது சுவாமி யாராவது கேட்டாங்க அப்படின்னா, பிராண தத்துவம். டோட்டல் புத்தியா இருக்கிறது இது மனசு, அந்த பிராண தத்துவம், அதுக்கு பேர் மகத்தத்துவம் அப்படின்னு பேர். அப்ப அந்த மகத்தத்துவத்தை காட்டிலும் புத்தியை காட்டிலும் பிராணன் பெருசு. பிராணனை காட்டிலும் பாத்தீங்க அப்படின்னா எது பெருசுனா அவ்வியக்தம். நம்ம எங்க தூங்கி போறோம்? அப்ப காலையில நம்ம ஷட் டவுன் ஆகும்போது பாருங்க, ஷட் டவுன் ஆகும்போது வெளியில போயிடுறோம். வெளியில இருக்கிறதெல்லாம் இந்திரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்திரியங்கள் தனியாயிடுது. அப்புறம் இந்திரியங்கள் ஷட் டவுன் ஆகி மனசுக்கு போகுது. மனசுல சொப்பனம் சம்பவிக்குது. சொப்பனத்துல இருந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல புத்தி இருக்கு அங்க, அதுவும் ஷட் டவுன் ஆனதுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம்? தூங்கி போயிடுறோம். தூங்கி போன இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வியக்தம்னு பேரு. தூக்கத்துல என்ன இருக்கு? ஒன்னும் தெரியலன்னு சொல்றோம். அப்போ அவ்வியக்தம்னு பேரு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா, அவ்வியக்தாத்து பரஹ புருஷஹ, அவ்வியக்தத்தை காட்டிலும் மேலானவன் புருஷன், ஆத்மா. தூங்கி போறேனே, தூங்கி போறது எங்க தூங்கி போறேன்னா, ஒன்னும் தெரியலன்ற இடம் தான் அவ்வியக்தம், அதுல தூங்கி போறேன். அதை காட்டிலும் நான் அப்படின்றவன் மேலானவன். அந்த புருஷன் மேலானவன். அவனுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கானா? அலிங்கையே வச்ச, அவன் வியாபகமா இருக்கிறவன், அலிங்கமா இருக்கிறவன். அவன் சர்வ வியாபி. நான் தூக்கத்துல இருக்கனே,
அந்த தூக்கத்துல இருக்கிறவன் வந்து அவ்வியக்தம், அவ்வியாப்பி, வியாபி, சர்வ வியாபி. அவனுக்கு அடையாளமே இல்லை. இங்க ஜாகிரதத்தை பரமஹம்சானந்தா நான் சொல்றேன். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த அடையாளம் இல்லை. சுத்த நிர்குண நிராகாரமா நான் இருக்கேன். அப்படிப்பட்டவன் எம் ஞாத்வா முச்சியதே ஜந்துஹு, அவனை அறிஞ்சாதான் இந்த ஜந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுறான், லிபரேஷனை அடைய முடியும். அமிர்தத்துவம் சகச்சதி, மரணமில்லாத நிலையை அடைகின்றான் அதை அடைஞ்சா. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆறுல ஆறாவது வள்ளி, 7வது 8வது மந்திரம், 2 மந்திரம் இருக்கு. இதே திரும்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு மந்திரம் இருக்கு. வேற ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3:10 இருக்கு. 3ல வந்து பாத்தீங்கன்னா 10, 11 2 மந்திரம், 3 மந்திரம் எடுத்துக்கணும். 3 மந்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 13வது மந்திரம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விஷன் தெரியும். இந்த ஏன் சுவாமி இந்த கிரியேஷனை சுற்றி அதிகமா சொல்றோம், லய பிரக்கிரியா, லயத்தை ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆத்மாவை அடையறதுக்கான பிரக்கிரியா இதுதான். என்ன பிரக்கிரியா சுவாமி? நான் மந்திரம் சொல்லுது 3:10 சொல்லுது, இந்திரியேப்ய பராஹ்யர்த்தா அர்த்தேப்யஸ்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி புத்தேராத்மா மகான் பரஹ மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பரஹ புருஷா ந பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதிஹி. அற்புதமான மந்திரம் சொல்லுது. இதே தான் சேம். இதுல ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, விஷயங்களை காட்டிலும் இந்திரியம் பெருசு, இந்திரியத்தை காட்டிலும் மனசு பெருசு, மனசை காட்டிலும் புத்தி பெருசு, புத்தியை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா மகான் ஆத்மான மகத்தத்துவம் பெருசு, மகத்தத்துவத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தம் சொல்லக்கூடிய மாயா தத்துவம் பெருசு, அவ்யக்தாத்து புருஷப்பர, அவ்யக்தத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற ஆத்மா மேலானது. புருஷனை காட்டிலும் புருஷாத்து ந பரம் கிஞ்சித்து, புருஷனை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா மேலானது என்று ஒன்று இல்லை. அப்ப நம்ம தூக்கத்து வரைக்கும் போறோம். தூக்கத்துல நான் ஒன்றையும் அறியவில்லை, நான் சுகமா தூங்குனேன்னு நம்ம சொல்றோமே, இதுதான் எண்டுங்க. ச காஷ்டா ச பராகதிகி, இந்த நாண அடையிறது தான் மேலான கதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா அந்த நானா இருக்கார், அவர் தான் இந்த சம்சாரத்தோட எண்டு பாயிண்டா இருக்கார். அந்த பரமாத்மாக்கு கீழே ஒன்னும் தெரியலன்ற அவ்யக்தம் மாயா இருக்கு. இவருக்கு பேரும் அவ்யக்தம், இதுக்கு பேரும் மாயாக்கு பேரும் அவ்யக்தம். ஆனா மாயா நஷ்டமாக கூடியது, நாசமாக கூடியது க்ஷரம். அதே நேரத்தில் நான் நஷ்டமாகாத அக்ஷரம். அப்ப எப்படி சுவாமி அறியறது அப்படின்னு கேட்டா, அந்த பரமாத்மா எங்க இருக்கார்? ஏஷ சர்வேஷு பூதேஷு கூட்டாத்மான பிரகாசத்தே. கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான மந்திரம் 3வது வள்ளியில 12வது மந்திரம் சொல்லுது. பரமாத்மா எங்க சுவாமி இருக்கார்? எல்லா ஜீவராசிகளிலும். நான் தான் திரும்ப திரும்ப நான்ல சொல்லிக்கிட்டே இருக்க, தூக்கத்தை சொல்றேன் நானு. எல்லா ஜீவராசிகளிலும் கூட்டோ ஆத்மா, ரொம்ப ரகசியமா இருக்கார், வெளிப்படாதவரா இருக்கார். ந பிரகாசத்தை, எல்லாத்துக்கும் தெரியறது இல்ல. ஏன்? பேரிகட் போட்டு வச்சிருக்கு, பெரிய பெரிய வால் எழுப்பி வச்சிருக்கு. என்ன வால் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வால் சொல்லும்ல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 புறம். திரிபுராந்தகன்னு பகவானுக்கு பேரு. என்ன திரிபுராந்தக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்தூல தேகம், வெள்ளி, இது இரும்பு கோட்டையா இருக்கு. அதுக்குள்ளார போனீங்க அப்படின்னா உள்ள இன்னொரு சூக்ஷ்ம தேகம் வெள்ளி கோட்டையா இருக்கு. அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா தங்க கோட்டையா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அவ்யக்தம், தூக்கம், டீப் ஸ்லீப், காரண சரீரம். இந்த 3த்தையும் கடந்தவதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா இருக்கார். எல்லாத்துக்கும் பிரகாசிக்கிறது இல்லை, உள்ள நுழைஞ்சிட முடியாது. அதனால சரி என்ன சுவாமி பண்ணணும்? திருஷ்யத்தே துவக்ரயா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தரிசிபிகி, ரொம்ப கூர்மையான புத்தி உடையவர்களால், ஏகாகிர சித்தம் உடையவர்களால், சூக்ஷ்ம தரிசிகளால் அந்த பரமாத்மா பார்க்கப்படுகிறார். எப்படி பார்க்கறது சுவாமி? யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா இப்ப ஓங்கார உபாசனைக்கு வரப்போ எப்படி சுவாமி பார்க்கறது அப்படின்னா, எச்சேத்வாங் மனசி பிராஜ்ய 13வது மந்திரம் லய பிரக்கிரியாவை. அப்ப இந்த பிரக்கிரியா எதுக்காக சொல்றோன்ற ஆர்டரை நீங்க எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியாயிடும். இந்த அவ்யக்தத்தை பத்தி, காலத்தை பத்தி இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்ம இந்த பரமாத்மா தாண்டி இருக்கார். இதை தாண்டி இவரை அடையணும். எப்படி அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, வாக்கை வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை மனதில் ஒடுக்கட்டும் புத்திசாலி.
பிராஜ்யகனா புத்திசாலி. புத்திசாலி என்ன பண்ணட்டும், இந்த வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா மனதில் லயம் செய்யட்டும், மனதை வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில லயம் பண்ணட்டும், புத்தியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகத்தத்துவத்துல பிராணன்ல வந்து பார்த்தீங்கன்னா லயம் பண்ணட்டும். அந்த பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பிளாக் ஹோல் வரும், அவ்வியக்தம், ஒன்றும் தெரியலன்னு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆத்மால சொந்த சுரூபத்தில் லயம் பண்ணிட்டு அந்த பிராணனையும் அப்படியே அகமா நிற்க வேண்டும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மந்திரம் சொல்லுது 13. இப்ப இங்க வந்துருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தம்னு எதை சொல்றோமோ, அவ்வியக்த அக்ஷரக உக்தக ஸ்லோகத்துக்கு வந்துட்டேன், பாஷ்யத்துக்கு. யக அசௌ அவ்வியக்தக அக்ஷரக உக்தக. எது அவ்வியக்தம் அக்ஷரம்னு சொல்றோமோ, அக்ஷரம் தேடி போகாதீங்க. அவ்வியக்தம் எங்க இருக்கு? ஒன்னும் தெரியலதான் அவ்வியக்தம். அக்ஷர தத்துவம் எது? நான் அப்படின்னு சொல்றதுதான் அக்ஷர தத்துவம், அதுவும் வெளிப்படாதது. அப்படிப்பட்ட அந்த அவ்வியக்த அக்ஷரம் சொல்லக்கூடியது தம் ஏவ அக்ஷர சஞ்ஞகம். அந்த அவ்வியக்தம் தான் அக்ஷரம் என்று சொல்லக்கூடியது. அவ்வியக்தம் பாவம் ஆகு, வெளிப்படாத தன்மையை உடையது, ரகசியமா இருக்கிறது. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் எப்படி இருக்கு? அகம் அகம் அகம்னு ரகசியமா இருக்கு, வெளிப்படவே இல்லை. இந்த தேகம் வெளிப்பட்டிருக்கு, இந்த இந்திரியங்கள் வெளிப்படுது, மனசு எல்லாத்தையும் நம்ம அறியறோம். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்றது வெளிப்படாம இருக்கு. அப்படிப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா பரமாம் பிரகிருஷ்டாம் கதி. அந்த பாவத்தை தான், வெறும் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கக்கூடிய அதை என்ன பண்றாங்க? மேலான கதி என்று சொல்கிறார்கள். அதான் எம்பாவம் பிராப்பிய கத்வா. ஏன் சுவாமி மேலான கத்தின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பாவத்தை நம்ம அடைஞ்சா என்ன அர்த்தம்? அது வேற நான் வேற, நானா நிக்கிறது தான் பாவத்தை அடைதல். அதை அடைஞ்சோம் அப்படின்னா எம்பாவம் பிராப்பிய கத்வா, எந்த நிலையை அடைஞ்ச பிறகு ந நிவர்த்தந்தே சம்சாராய, இந்த சம்சாரத்துக்கு நம்ம திரும்ப வருவதில்லையோ, தத்தாம, தாமன ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை பரம பிரகிருஷ்டம் மம விஷ்ணோகோ பரமம் பதமித்யர்த்தக, அதுதான் மிகவும் மேலான விஷ்ணுவா இருக்கக்கூடிய என்னுடைய வியாபக தத்துவமா இருக்கக்கூடிய என்னுடைய பரமபதம் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்ப அந்த பரமபதத்தை அடைஞ்சோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார், 22. நம்ம நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் பெருசா இருக்கும், ரொம்ப முக்கியமானது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலத்தை பார்த்து என்ன பண்ணணும்? வைராக்கியத்தை அடையணும், வேற எதுவும் இல்லை. திரும்ப பிறக்க கூடாது அப்படின்னா அக்ஷர தத்துவத்தை அடையணும், அந்த அவ்வியக்தத்தை அடையணும். இல்லைன்னா திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி முடியும். மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம் ஜி. இந்த அவ்வியக்தம் வந்து நிறைய பேருக்கு புரியவே புரியாது ஜி. நிறைய நான் முயற்சி பண்றதே தான். அவ்வியக்தம் நிறைய பாடம் படிச்சவங்களுக்கு கூட இந்த அவ்வியக்தத்தை பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரும்ப 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 நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இதுக்கு தான் நம்ம ஒப்பிட்டு நான் கம்பேர் பண்ணி நான் நம்மளுடைய தூக்கத்தை சொல்லிட்டு, நம்மளுடைய அந்த சிருஷ்டி வெளியில எப்படி வரும், எப்படி உள்ள போகும், இதே தான், வேற எந்த இதுவும் இல்லை. மினியேச்சர், நம்மளுடைய பாடி தான் மினியேச்சர். இதை வச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு அவஸ்தாத்திரயத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்? இந்த மொத்த கிரியேஷனையும் பார்த்துக்கணும், வேற எதுவுமே இல்லை. அவ்வியக்தனா ஒரு 20-30 வருஷம் பாடம் படிச்ச ஒருத்தர் சொல்றாரு, சாமி இந்த அவ்வியக்தம் புரியவே இல்லையா சாமி அப்படின்னு. அவ்வியக்தம் புரியவே இல்லையா அப்படின்னா, எப்படி புரியும் அவ்வியக்தம்? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வியக்தம்ன்றதுக்கு அர்த்தமே வியக்தம் ஆகாதது, வெளிப்படாதது, அதை புரிச்சுக்கல முடியாது. அப்ப தத்துவம்னா ஒன்னும் தெரியலன்னு சொல்றது அவ்வியக்தம், இவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து எக்ஸ்ட்ராலாம் தெரிஞ்சுக்க முடியாது. இதுதான் அவ்வியக்தம் அப்படின்னு வந்து இமேஜினேஷன் பண்ணிக்க வேண்டியது. தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு தானே சொல்றோம். ஆனா எப்ப சொல்றோம் ஒன்னும் தெரியலன்னு? தூங்கிட்டு இருக்கும்போது சொல்றோமா? தூங்கி எந்திரிச்ச பிறகு, எழுந்த பிறகுதான் நம்ம சொல்ற முடியும், தூங்கிட்டு இருக்கும்போது சொல்லலை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெமரிஸ் தான் நம்மள்கிட்ட இருக்க ஒழிய அதை டைரக்டா ஒருத்தர் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது உங்களுக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தாண்டி போறது தான் நம்ம பார்க்கணும் மொழியா. அதுல வந்து இப்ப சயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த காரணத்தை ஆராய்ச்சி பண்றதுல இருக்குன்னு வச்சுங்களேன், முடியவே முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு அவ்வியக்தம்.
அப்ப அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நானுக்கு போயிடணும். இதான் அவ்வியக்தம்ன்றது. இவ்வளவுதான். நானும் அவ்வியக்தம், வெளிப்படாதவன். அதே நேரத்தில் இருக்கேன்னு தெரியுமா? ஆமா இருக்கேன், நான் இருக்கேன். அப்புறம் ஒன்றும் தெரியலன்னு சொல்றோம், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவ்வியக்தம், வெளிப்படாதது. எல்லாத்தோட பீஜம். மாயா தத்துவத்தை யாராலையும் அறிய முடியாது. அதான் அவ்வியக்தம் பீஜமா இருக்கிறது. அதை அறியறதுனால எந்த லாபமும் இல்லை. உதாசீனப்படுத்திட்டு அடுத்ததுக்கு போ. ஹரி ஓம். நமஸ்காரம்.